கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே ராபிஸ் நோய் பாதித்த 15 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், அந்த சிறுவனை எப்போது நாய் கடித்தது, அது தொடர்பான விவரங்கள்? வணக்கம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியை அடுத்த காரமடையைச் சேர்ந்தவர் மதிகிஷோர். இவர் 15 வயதுடையவர், 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 10ஆம் தேதி இவருக்கு காய்ச்சல் மற்றும் உடல்நிலை மிக மோசமாகி தனியார் மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. அப்போது பரிசோதித்த போதுதான் இவருக்கு ராபிஸ் தொற்று இருப்பது தெரிய வந்திருக்கு. இதனையடுத்து அந்த நோய் தொற்று அதிகமானதுக்கு பின்பு கோவை அரசு மருத்துவமனைக்கு கடந்த 2 நாளுக்கு முன்பு சிகிச்சைக்கு அழைத்து வந்திருக்கார்கள். ஆனால் நோயின் வீரியம் அதிகரித்தனால் சிறுவனை காப்பாற்ற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மருத்துவர்கள் பல போராட்டம் நடத்தியும் அவரை காப்பாற்ற முடியாத சூழலால் அவர் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். இந்த சூழல்ல ராபிஸ் நோய் காரணமாக தான் அவர் உயிரிழந்திருக்கார் என்பது முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கு. நாய் கடித்தது குறித்து விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் இந்த நோய் முற்றி அவர் உடல் முழுவதும் பரவியதால் இந்த உயிரிழப்புக்கு காரணம் என்று தெரிய வந்திருக்கு. மேலும் சிறுவனை நாய் கடித்து உயிரிழந்த சம்பவம் அங்க இருக்கக்கூடிய மக்களை மிகவும் வேதனைக்கு உள்ளாக்கியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.